இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை டிபிஐ வளாகத்தில் முன்பாக சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையினை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையின் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக திமுக அரசு ஏமாற்றி வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். இடைநிலை ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் தமிழக அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார்.